இது சங்கரா டிவி வழங்கும் எம்ஜிஎம் ஹெல்த் கேரின் டாக்டர் நேரம். ஒவ்வொரு வாரமும் நம்ம டாக்டர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட டாக்டர் சிவராம் கணேசமணி அவர்கள் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. இப்போ இந்த குடல்ல கூட ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அந்த மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர்? ஸ்டேஜ் 1க்கு முன்னாடி ஸ்டேஜ் 0ன்னு ஒன்னு இருக்கு. அத பத்தி தான் நம்ம ரொம்ப பேசணும். ஏன் அப்படின்னா ஸ்டேஜ் 0ல ஒரு 10 வருஷம் அது ஸ்டேஜ் 0லயே உட்கார்ந்துட்டு இருக்கும். இமேஜின் பண்ணிக்கோ, நம்ம ஒரு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறோம். ஒரு ட்ரெயின் வந்து நிக்குது. நார்மலா ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் வரும், நீங்க ஏறதுக்குள்ள போயிடும். ஸோ ஒரு பரபரப்புல நீங்க பிடிக்கணும். ஆனா ஒரு ட்ரெயின் வந்து நிக்குது, அது ஒரு 10 வருஷமா அந்த ஸ்டேஷன்லயே நிக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாள் அது வேகமா போயிடும். நீங்க அந்த 10 வருஷமும் நீங்க அந்த இதுல ஏறல வரல யூஸ் பண்ணிக்கல, திடீர்னு ஒரு நாள் வந்து இப்ப போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி அப்சர்டா இருக்குல்ல இந்த கம்பேரிசனே. உங்களுக்கு புரியல? சோ அந்த மாதிரிதான் நம்ம ஸ்டேஜ் 0 கேன்சர்ன்றது. நம்ம உடம்புல ஒரு 10 வருட காலத்துக்கு அது போட்ட இடத்துல ஒரு சின்ன ஒரு சதை வளர்ச்சியாக ஒரு பாலிப் அப்படின்னு சொல்ற மாதிரி குடல்ல இல்ல வயிற்றுல மலைக்குடல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சதை வளர்ச்சியா அப்படியே உட்கார்ந்துருக்கும். எந்த சிம்டமும் பெருசா பண்ணாது. 10ல இருந்து 15 வருஷம் வரைக்கும் அது மாறுபாடு இல்லாம ஸ்டேஜ் 0லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கும். நீங்க இன்டர்வியூ பண்ணல, அதை போய் பார்க்கல, அதுக்கு எதுவுமே பண்ணலன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வளர ஆரம்பிக்கும். So it gives cancer is a disease with a long window. Therapeutic opportunity அப்படின்னு சொல்றது. அதனாலதான் சொல்றோம், நார்மலா இருக்கேனே, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னா உங்க உடம்புக்குள்ள இந்த மாதிரி ஒண்ணு சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் நார்மலா இருக்கிற ஒருத்தர் பேஷண்ட பார்ப்பதை விட எனக்கு கூட இருக்கிற அட்டெண்டர்ஸுக்கு எஜுகேட் பண்றதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஸ்டேஜ் 1 or 2ல இருக்காங்க. இவங்க கூட உட்கார்ந்துட்டு நார்மல் நினைக்கிறவங்க ஸ்டேஜ் 0ல நீங்க இருக்கலாம். சோ இந்த நேரத்துல அவங்க யாராவது ஒருத்தர் செக்அப் பண்ணி கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிக்கிட்டா நீங்க ஒண்ணும் இல்ல, அந்த ஒரே நாள்ல நீங்க குணமாயிடுவீங்க. டாக்டர், இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு டாக்டர். இதைத்தான் நம்ம வந்து செலவுன்னு பயந்துகிட்டு, அப்ப பயப்படுறவங்க என்ன பண்ணணும்னா வருவதற்கு முன்னாடி தடுக்கிறதுக்கான வேலைகள்ல தான் பண்ணணும். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தருடைய வாழ்க்கை முறையில ஃபர்ஸ்ட் 30 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட உணவு குழாயோ குடல் சம்பந்தமா எந்த தொந்தரவும் வராது. ஃபர்ஸ்ட் 30 years of your life. அடுத்தது நீங்க ஒரு 20-30 வருஷமா அதை போட்டு அபியூஸ் பண்ணீங்க, கண்டதையும் சாப்பிட்டீங்க, ஒழுங்கா செய்யல அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அந்த பாலிப்ஸ் எல்லாம் இருக்குதா இல்லையான்றத ஒரு 45ல இருந்து 50 வயசுல இருக்கும் பொழுது எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுவும் இல்லை அப்படின்னா அடுத்த 15-20 வருஷத்துக்கு கவலையே இல்லை. அடுத்த டில் யூ ஆர் 60 or 65 அந்த டைம்ல ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கோங்க. ஒன்லி ட்வைஸ் இன் யுவர் லைஃப் டைம் நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா உள்ள எண்டோஸ்கோபி விட்டு பாருங்க. ஸ்கேன் எல்லாம் இல்ல, பிளட் டெஸ்ட் இல்ல. இன்னைக்கு அதுதான் அதுல இருக்கிறது. ஆமா டாக்டர். பிகாஸ் இது ஓரத்துல நம்ம சொல்லிட்டோம் ஸ்ட்ரக்சரலா இட் இஸ் நாட் பிளாக்கிங். we are looking at a structural problem. அப்ப அதை பிசிக்கலா போய் இன்ஸ்பெக்ட் பண்ணாதான் நீங்க அதை பார்க்க முடியுமே தவிர வெளியே இருந்தெல்லாம் அதை அவ்வளவு ஈஸியா பார்க்க முடியாது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி படி. அதுதான் லிமிடேஷன். இல்ல இன்டைரக்டா பார்த்து வேற ஏதாவது விதங்கள்ல பார்க்கலாம். மோஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அக்கலுக்கு பிளட் இருக்கா, சின்ன ரத்த கசிவு ஏதாவது இருக்கான்றத பார்க்கலாம். பட் பெட்டர் வே, எல்லா கைட்லைன்ஸும் சொல்ற ரெக்கமெண்டேஷன் இதுதான். இந்த மாதிரி எண்டோஸ்கோபி டெஸ்ட், கொலனோஸ்கோபி அப்படின்னு சொல்றது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அத்தனையும் உடம்புல வயிற்றுல கொஞ்ச நேரம் இருக்குது, குடல்ல கொஞ்ச நேரம் இருக்குது, பட் மலைக்குடல்ல ஒரு ஓவர் நைட் அது ஸ்டே பண்ணுது. ஸோ இந்த கேன்சர் காசிங் ஸ்டஃப் எல்லாம் உங்களுடைய மலைக்குடல்ல கான்சென்ட்ரேட்டட் ஆகி அங்க இருக்கிற பாக்டீரியா மூலமா ஆக்டிவேட் ஆகி ரொம்ப நேரம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அதனாலதான் மலைக்குடல்கள்ல கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு அதர்ஸ் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி. சோ இது கான்ஸ்டிபேஷன் தானே, எனக்கு ஹேபிச்சுவலா கான்ஸ்டிபேஷன் இருக்கும் பல பேர் சொல்லுவாங்க. டாக்டர், இப்ப ரொம்ப அது காமனான ஒரு விஷயம். கேன்சரும் காமன் ஆகுது. நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் காமன், ஆனா கேன்சர் மட்டும் காமனா இருக்க கூடாதுன்னா எப்படி? நார்மலைஸ் பண்ணியாச்சே டாக்டர் இப்ப எல்லாத்தையுமே. டோன்ட் நார்மலைஸ், ஃபைட் தி நார்ம். இததான் நான் இன்றைக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். இதுதான் நார்மல் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு பதிலாக who set those yardsticks? முன்னாடி காலத்துல குடிக்கிறவங்கன்னா ஊருக்கு வெளியே போய் குடிப்பாங்க, இல்ல தலையில முக்காடு போட்டுட்டு போய் குடிச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நான் எல்லாரும் முன்னாடி குடிப்பேன், ஆணும் குடிப்பேன், பெண்ணும் குடிப்பேன், எல்லாம் உரிமைன்னு பேசக்கூடிய நார்மலைசேஷன் யார் பண்ணாங்க? இப்படி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு நோய் மட்டும் வரக்கூடாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சோ இந்த நார்மல் அப்படின்றத கேள்வி கேட்பதுதான் புத்திசாலித்தனம். நான் எல்லாரையும் வாழ்க்கையை மாத்துங்கன்னா நான் சொல்லல. அவரவரை கேள்வி கேட்டு இது தேவையா, இது எனக்கு இப்படி பண்ணா இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அட்வைஸ். அது ஒருத்தர் உண்மையிலேயே அக்கறையில சொல்லக்கூடிய விஷயம். மற்றபடி யாருக்கும் இதுல என்ன
உண்மையிலே ஒரு ஒரு சக மனிதன் கஷ்டப்படும் பொழுது, ஒரு கேன்சர் பேஷண்ட் கஷ்டப்படும் பொழுது அதை பார்த்து இல்ல அதை பார்க்க பொறுக்காமல் தான் நாங்க இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். இதை தவிர்க்கிறதுக்கு யாரும் இதுல இருந்து மணி மேக் பண்றது அப்படின்றது அந்த ஆங்கிள் பேசிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப எளிமை. டாக்டர்னா இல்ல டாக்டர், இப்போ இந்த செலவு அப்படின்னு வரும்போது எத்தனை பேரால அஃபோர்ட் பண்ண முடியும் டாக்டர்? அது நீங்க பிராக்டிகலா நீங்க அதை பத்தி கண்டிப்பா நீங்க சொல்லி ஆகணும்ல டாக்டர். அதுக்காக நான் சொல்றேன், வாழ்க்கையில 2 முறை ஒரு கொலனோஸ்கோபி டெஸ்ட் ஒருத்தரால அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா வாழ்ந்த பயன் அப்படின்னு நான் அடுத்த ஒரு கேள்வியை கேட்கலாம். ஒரு அட்வான்ஸ்டு கேன்சருக்கு வரணும்னு நான் சொல்லல, வாழ்வாதாரம்னு ஒண்ணு இருக்குல்ல டாக்டர். கண்டிப்பாக இதையும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கல்யாணத்துக்கு நம்மளால செலவு செய்ய முடியுது, ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தா ஒரு பில் பே பண்ண முடியுது, ஒரு தியேட்டர்ல போய் நீங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி பத்தியே பேசுறீங்க டாக்டர், இல்ல அப்பர் மிடில் கிளாஸ் பேசுறீங்க? அப்ப லோயர் மிடில் கிளாஸ் அதுக்கு பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்க எல்லாரும் பெற்று இன்புற வாழ வேண்டும் என்பதுதான் நம்மளோட ஐடியா. நம்மளுடைய அது அரசாங்கத்தின் முயற்சி அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி சுய முயற்சின்னு ஒண்ணு இருக்கணும். சுய முயற்சியும் சுய ஒழுக்கமும் இருந்தால் எல்லாரும் மேலதான் வருவாங்க. இருக்கிற ஒருத்தரை யாராலும் வந்து கீழே அடிமட்டத்துல கொண்டு போய் மிதித்து வைப்பது யாருடைய பழக்கமும் இல்ல. சாரி அகைன், இது சமுதாயத்தை பத்தின பேச்சு இல்ல. நீங்க இருந்தாலும் நீங்க கேட்டதுனால என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் ஒருத்தருக்கு சொன்னேன். உழைப்பு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு, சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு, அறிவு எல்லாருக்கும் கடவுள் ஈக்குவலா தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா சுறுசுறுப்பு அப்படின்றதும் முயற்சி அப்படின்றது மட்டும்தான் புரியுது டாக்டர் எனக்கு. தெய்வத்தால் ஆகாது, எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். எல்லாரும் இன்றைக்கு நீங்க இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது முயற்சி, நான் இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கேன் அது முயற்சி. அவரவர் எவ்வளவு முயற்சி போட்டாங்களோ அதற்கேற்ற கூலி உண்டு. கிரேட் டாக்டர். டாக்டர், இவ்வளவு தூரம் எங்களுக்கு எல்லா விஷயமும் நீங்க சொல்லும் போது ஏதாவது ஒரு விஷயம் இந்த மக்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்ற வந்து நீங்க உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு சொல்றது, இப்ப எல்லா மக்களுக்கும் அது கொண்டு போய் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்ச ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கா டாக்டர்? புற்றுநோய் என்பது எல்லாரும் பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு வேகமா பரவுற ஒரு நோய் கிடையாது. இது மெல்ல மெல்ல உடனிருந்தே கொல்லும் ஒரு வியாதி. எப்படி சுகர் மெல்லமா வந்துச்சோ, திடீர்னு என்னைக்கு சுகர் வந்துச்சுன்னு கேட்டா இந்த நாள்னு யாராலையும் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. சோ ப்ரீ டயபெட்டிக் டு டயபெட்டிக் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ரஷன். சோ புற்றுநோயும் அதே போல ஒரு கண்டினியூட்டி தான். சோ ஆரம்பத்திலேயே வந்து நான் போற பாதை சரியில்லை, அப்பப்ப இன்ட்ரோஸ்பெக்ட். நான் திருப்பியும் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு வீடோ இல்ல ஒரு தொழிலோ எதுவா இருந்தாலும் ஸ்டாக் டேக்கிங் இருக்கும். நம்ம வந்து இது போறது சரியா, நம்ம செய்யறது ஓகேவா. இப்போ ஒரு இன்டர்வியூனா அதை எடிட் பண்ணாம யாரும் பண்ண போறது இல்ல. சோ எனிவேர் லைஃப், எடிட் யுவர் ஓன் லைஃப், ஆஸ்க் questions to your own self. நான் சாப்பிடுறேன், இந்த நாள் இத்தனை வருஷம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன். நியூ இயர் ரெசல்யூஷன், we are close to நியூ இயர். எல்லாரும் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறது தான். அதுல எத்தனை நம்மளால ஃபாலோ பண்ண முடியுது? நீங்க எடுக்கிற ரெசல்யூஷன் இம்பார்ட்டன்ட் இல்ல, அதுல எத்தனை அச்சீவ் பண்றீங்களோ அதுதான். இதைத்தான் நம்ம ஏற்கனவே சொல்றோம், சொல்லுதல் எளிது, அறியலாம் சொல்லிய வண்ணம் செயல். லெட்ஸ் டூ சம்திங். சோ அப்படின்னா ஹெல்த்தை ஒரு ப்ரையாரிட்டியா வச்சுக்கோங்க. இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடியது. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சுட்டாலே, நான் நல்லா தானே இருக்கேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதற்கு பதிலா நான் இதை விட நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் தாட்டை நம்ம ஹெல்த் ரிலேட்டடா நமக்கு நாம இந்த சங்கல்பம்னு சொல்லலாம். நாமளே ஒரு மெசேஜ் நம்ம எடுத்துக்கணும். நானும், எனக்கு தெரிந்த என்னுடைய குடும்பத்தாரும், என்னை சுற்றி இருக்கிறவங்களும், இந்த உலகமும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளும் நல்லா இருக்கும். கடைசியா எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு டாக்டர், அதுக்கப்புறம் யூ கேன் ஜஸ்ட் கன்க்ளூட் இட். இப்போ நீங்க இதை சொல்லிட்டீங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு. இப்போ எல்லாருக்குமே காமனா இன்னொரு கொஸ்டின் இருக்கும், ஒரு வாட்டி இப்ப கேன்சர் வந்து அவங்க கியூர் ஆயிட்டாங்க, திருப்பியும் அவங்களுக்கு கேன்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்கா டாக்டர்? படும் கெட்ட குடியே கெடும். இது வந்து இதுவும் சொன்னதுதான். சாரி, இன்னைக்கு ஆடியன்ஸ்க்கு தமிழ்ல தான் நிறைய இருக்கும். பட் எஸ், சோ பீப்புள் ஹூ ஆல்ரெடி ஹேவ் ஹேட் கேன்சர், அவங்களுக்கு திருப்பி கேன்சர் வருவதற்கோ இல்ல அதே கேன்சர் வருவதற்கோ வாய்ப்புகள் நிறைய. இந்த நேரத்துல நம்ம திருப்பி வருது அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய நேரத்துல கேன்சர் திருப்பி வருவதில்லை, சரி இருந்து வளர்க்கிறது. நீங்க இந்த ரூமை விட்டு கிளம்பி போயிட்டீங்க, நீங்க எங்க இருந்து கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா நீங்க வெளியே போனாதான் நீங்க திருப்பி வர முடியும். சோ இந்த டோர் எல்லாம் லாக் பண்ணிடு. உடம்பு என்பது அவ்வளவுக்கு வந்துட்டு போற விஷயம் கிடையாது. இந்த பில்டிங் மாதிரி வெளியே போயிட்டு நான் திருப்பி உள்ள வந்தேன், எந்த வழியா வெளியே போனீங்க, ஒரு கட்டியை எடுக்கிறதுக்கு ஒரு வழியாக எடுக்கிறோம், ஒரு மருந்து கொடுத்து கொள்றோம். அப்ப திருப்பி வர்றதுக்கு எந்த வழியாக வந்துச்சு? ஒரு வழியும் இல்ல. ஓரத்துல ஆல்ரெடி யாராவது தெரியாமல் விட்டுட்டு வந்தாலோ இல்ல முழுக்க குணமாகாமல் அங்கங்க அதோட ட்ரேசஸ் மிச்சம் இருந்தாலோ அது இருந்து வளர்ந்தாதான் நம்ம சொல்ற மாதிரி திருப்பி வளர முடியும். So a recurrence is not really something going out and coming back. சரி, it is something persisting. மக்களுக்கு சொல்ற செய்தி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? நாங்க கற்றுக்கிட்ட எல்லாமே புக்ஸ்ல கத்துக்கிட்டது கொஞ்சம், ஆனா பிராக்டிக்கலா ஒவ்வொரு பேஷண்ட்டும் எங்களுக்கு ஒரு பாடம், அது நோய் சம்பந்தமாவும் சரி வாழ்வியல்லையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இந்த நேரத்துல எனக்கு சொல்றது என்னன்னா, நிறைய பேருக்கு எப்படி வாழணும்னு தெரியல.
இன்றைக்கு நார்மலா இருக்கிறோம் இல்லையா, இந்த எக்ஸிஸ்டன்ஸ், லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன், லைஃப் இஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு மெல்லமா இதை வந்து எனக்கு ரிமைண்ட் பண்றது பேஷன்ஸ் தான். ஏன்னா எங்களுக்கும் எல்லாரையும் போல காலையில் எழுந்தோடனே இப்படி 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 இத்தனை தாட்ஸ். ஸோ சில பேஷன்ஸ் வந்து நோய் வாய்ப்பட்டவர்களுக்கு நீங்க சிலருக்கு எஸ்பெஷலி கொஞ்சம் அட்வான்ஸ் டிசீஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு இவ்வளவுதாங்க நீங்க இருக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அன்றைக்கு தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு நாளினுடைய அருமை தெரியும். நம்ம எல்லாரும் இருப்பதை we take it for granted. இந்த நாள் என்ன பண்ண போறோம், என்ன சாப்பிடலாம், என்ன உடுத்தலாம், அப்படி மட்டுமே நம்ம யோசிக்கிறோமே தவிர உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கிறோமா, 4 பேரை நம்மளை சுத்தி மகிழ்ச்சியா வச்சிருக்கிறோமா அப்படின்னு எல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. ஸோ இதைத்தான் நான் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து என்ன சொல்லிடுவேன்னா, உங்களுக்கே தெரியும், ஒரு செகண்ட் யோசிச்சா, இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணா, கேன் ஐ மேக் மை லைஃப் பெட்டர், கேன் ஐ மேக் the lives of people around me a little better. கொஞ்சம் சிரிக்க ஆரம்பித்தா, இந்த நேரத்துலதான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்றது ஐ கம்ப்ளீட்லி பிலீவ். பேஷன்ஸ் ஆக இருக்கட்டும், ஒருத்தர் மலர்ந்து முகத்துல சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த நோய் அவங்களை விட்டு அகல்றத நான் பாத்திருக்கேன். இதை சயின்டிபிக்கெல்லாம் யாரும் சொல்ல முடியாது, ஆனா இது அனுபவம், உணர்வு பூர்வமா கண்டிப்பா பாக்குறோம். ஒருத்தர் வந்து அவங்களை சுத்தி இந்த உலகமும் நம்மளோ எல்லாருமே வந்து இவங்க இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படும். நம்ம இருக்கிறதுனால எல்லாருக்கும் இன்னொருத்தருக்கு ஒரு பயன் இருந்தா இந்த உலகம் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்நாளை கொடுக்கும். சோ நிறைய சில யங் மதர்ஸ் பார்த்திருக்கேன், என் பிள்ளைக்கு 5 வயசு தான் ஆச்சு, என் பிள்ளைக்காக நான் இருக்கணும் அப்படின்னு அந்த அந்த சங்கல்பம், அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இஸ் சம்திங் விச் வி see is that X factor. நம்ம சொல்றோம்ல, இந்த சாப்பாடு டேஸ்டா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி வைத்தியத்துல மக்களுக்கு நம்ம ஊட்டுறது உண்மையிலேயே அதுதான், அந்த பாசிட்டிவிட்டியை நம்மளால கொடுக்க முடிஞ்சதுதான். சிலருக்கு இன்ஹரண்டாவே இருக்கும். ஆஸ் அ டாக்டர், one of the important things that I do or we always try to do is to infuse that positivity because that is everything. ஒரு சான்ஸே இல்ல டாக்டர், சீரியஸ்லி எனக்கு இவ்வளவு நேரம் பேசினதுல வந்து நான் நிறைய விஷயங்கள் பர்சனலா வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் டாக்டர். எல்லாத்தையும் தாண்டி எப்படி வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபா இருக்கணும்.